செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் இன்டெக் 2026 எனும் சர்வதேச இயந்திர மற்றும் பொறியியல் தொழில் கண்காட்சி குறித்து கொடிசியா அமைப்பின் தலைவர் மற்றும் இன்டெக் தலைவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, திசு பன்முக கடினமாதல் என்னும் நோய் குறித்த விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி இயன் மருத்துவர் டாக்டர் புண்ணியகோடி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்டெக் 2026 கண்காட்சி குறித்து கோவை கொடிசியா அமைப்பின் தலைவர் கார்த்திகேயன் மற்றும் இன்டெக் தலைவர் பொன்னுசாமி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி. இந்த ஃபேரை பற்றி நான் சில விஷயம் சொல்லணும்னா, சீஃப் கெஸ்ட் ஜாப்பனீஸ் ஒருத்தர் வராரு. 4th அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அண்ட் 8th கன்க்ளூட் பண்ணுறோம். 4th அன்னைக்கு இனாகுரேஷன் at 10 AM பண்ணுறோம் அட் ஹால் டி செமினார் ஹாலில். அதுக்கப்புறம் 5th அன்னைக்கு ஜிஎம்சிவி ஒரு ரெகுலராக பண்ணுற மாதிரி அவங்க செமினார் ஒன்று பண்ணுறாங்க. நான் பொன்னுசாமி, 21வது எடிஷன் ஆஃப் இன்டெக்னோட சேர்மன். இப்போ இந்த இன்டெக் 26 அப்படிங்கிறது 21வது எடிஷன். நாங்கள் ஆக்சுவலாக 1988 ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படிங்கிற போது இன்டெக்குங்கிற பேரில் ஆரம்பித்தோம். அதுலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 வருஷம், 4 டிகேடு வந்துட்டோம். இது வரைக்கும் 20 எடிஷன் முடிஞ்சு 21வது எடிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எடிஷனும் இன் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ், ஏரியா, இது எல்லாத்துலேயும் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுன்னா, நமக்கு இந்த ஷோவில் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மெஷின்ஸ் நம்ம ஏரியாவுக்காகத்தான் இங்கே பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு காம்படிட்டிவ் ஃபேர்ஸ் நம்மளோட கண்ட்ரிலேயே பெங்களூரு, சென்னை, பாம்பே, டெல்லின்னு நடக்குது. பட் இங்கே ஏன் இன்டெக்குக்கும் இவ்வளோ வளர்ச்சிக்கு, குரோத்துக்கு நம்ம இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க விரும்புகிறாங்க அவங்களோட மிஷினரிஸு, டெக்னாலஜி எல்லாம் இங்கே வாங்குற அளவில் நம்ம இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் அதை ரிசீவ் பண்ணுது. நியூ டெக்னாலஜி வந்தால் வி ஆர் ஏபிள் டு அடாப்ட்டுங்கிறது அவங்க இது பண்ணுறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நிறையா நம்மளோட இதில் ஒரு 13 மாநிலங்கள்லேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வர்றாங்க. 464 பேர் எக்ஸாக்டாக சொல்ல போனால் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸு. நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 வந்துட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸும் அந்த ஸ்டால் ஏரியாவை எடுக்கிறது முதல்ல இதில் எடிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் லார்ஜ் பண்ணிகிட்டே வர்றாங்க. மோர் மெஷின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மோர் டெக்னாலஜி நம்ம ரீஜனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ் டு தேங்க் தம். பிகாஸ் ஒரு ஈஸியாக ஃபாரின்ல இருக்கக்கூடிய அல்லது வேற ஏரியாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி கான்டினென்ட்ல இருக்கிறது நம்ம கோயம்புத்தூருக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஃபேர் நடக்கிறதுனால எந்த நியூ வெர்டிக்கல்ல எந்த இது வந்தாலும் நமக்கு அந்த டெக்னாலஜி எக்ஸ்போஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல்ஸை மெஷினஸ் வருதுங்க. மல்டிபிள் ஸ்கெலரோசிஸ் எனப்படும் திசு பன்முக கடினமாதல் நோய் குறித்த விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் மே 30ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதுபற்றி தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இயன் மருத்துவராக பணிபுரியும் திரு புண்ணியகோடி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. வணக்கம், நான் டாக்டர் புண்ணியகோடி, பிசியோதெரபி மருத்துவர், தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் பிசியோதெரபி மருத்துவராக சென்னை சாந்தோமில் பணிபுரிகிறேன். ஆண்டுதோறும் மே 30ஆம் நாள் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், அதாவது திசு பன்முக கடினமாதல் எனும் நோய் குறித்த விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய நரம்பு மண்டலமான மூளை மற்றும் முதுகு தண்டுவடத்தை மூடியுள்ள கொழுப்பாலான மைலின் உறையில் ஏற்படும் நோயாகும். இந்நோயால் மைலின் பாதிப்படைந்து அல்லது வடுக்களுடனோ பல்வேறு நோய் அறிகுறிகளுடன் காணப்படும். இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எனப்படும் தன்னோய் தாக்குதல் ஆகும். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண் பார்வை பிரச்சனை, கை கால் இயக்குவதில் சிரமம், தசைகளில் வலி, குறிப்பாக முகம், கை கால்களில் ஊசியால் குத்துவது போன்ற வலி, நடப்பதில் சிரமம், தசைகள் இறுக்கமாக இருப்பது மற்றும் மிக விரைவில் சோர்வடைவது ஆகியவை இந்த நோயின் நாள்பட்ட அறிகுறிகளாகும். தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அங்கீகரித்துள்ள 21 வகை நோய்களில் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிசியோதெரபி மருத்துவம் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் மிகச்சிறப்பான மருத்துவத்தை அளித்து வருகிறது. ஸ்பாஸ்டிசிட்டி எனப்படும் தசை இறுக்கத்தை குறைத்து தசைகளை வலுப்படுத்தி மூட்டுகளை இயக்குகிறது மற்றும் பேலன்ஸ் பிரச்சனை, அதாவது நடப்பதில் உடல் சமநிலை தன்மையை மேம்படுத்தி நடக்க வைப்பது ஆகியவை இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தேவைகளை தாங்களே செய்து கொள்ளக்கூடிய முன்னேற்றத்தை பிசியோதெரபி மருத்துவம் மிகச்சிறப்பாக வழங்குகிறது.
மூமெண்ட் இஸ் மெடிசின் என்ற அடிப்படையில் செயல்படும் பிசியோதெரப்பி மருத்துவம் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகச் சிறப்பான மருத்துவத்தை வழங்குகிறது. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்களது மையத்தில் அளிக்கப்படும் பிசியோதெரப்பி மருத்துவம் மற்றும் இன்னும் பல சிறப்பு சிகிச்சைகளை இலவசமாக எடுத்துக்கொண்டு பயனடைய பொதுமக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். புதுதில்லியில் இன்று பழங்குடியினர் பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் பழங்குடியினர் சமூகத்தின் மீதான அவர்களின் அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது என்றும் இந்த சந்திப்பின்போது பழங்குடியினர் சமூகங்களின் வளர்ச்சி மற்றும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாகவும் பிரதமர் தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த நினைவு வரலாற்று பதிவுகளை தாண்டி நமது துணிச்சல்மிக்க வீரர்களின் தனிப்பட்ட அனுபவங்களை பதிவு செய்வதோடு தலைமைத்துவம், துணிவு, நெருக்கடியான சூழ்நிலைகளில் முடிவெடுக்கும் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை வியூகத்தை வெற்றிகரமாக மாற்றும் நவீன போரின் மனித பரிமாணம் குறித்த ஒரு ஆழ்ந்த பார்வையை வழங்குகிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஆயுஷ் அமைச்சகம் சமூக ஊடகத்தில் இன்று வெளியிட்டுள்ள ஓர் பதிவில் இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்தின் மாபெரும் கொண்டாட்டம் இந்தியாவின் கலாச்சார தலைநகரான கொல்கத்தாவிற்கு வரவிருக்கிறது. வங்காளத்தின் துடிப்பான வீதிகளுக்கு யோகா பயிற்சியை கொண்டுவரும் எங்களுடன் இணைந்து மன விழிப்புணர்வு, ஆரோக்கியம் மற்றும் ஒற்றுமையை கொண்டாட கொல்கத்தா நீங்கள் தயாரா என்று மக்களை கேட்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்ததாக அதன் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. மத்திய துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவின் சூரிய சக்தி புரட்சி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஜொலிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பிரதமரின் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் திட்டத்தின் கீழ் 40 லட்சம் வீடுகளுக்கு மேற்கூரை சூரிய சக்தி அமைப்புகள் வழங்கப்பட்டு இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி எதிர்காலம் வேகமெடுக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று பிறந்தநாள் காணும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனுக்கு தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.